என்னங்க நீங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? மதிக்குட்டி, நீ என்னடா தங்கிங்க வந்திருக்க? ஒரு வேலையா வீட்டுக்கு போனேன். அப்பா நடிச்சு நடிச்சு பிராக்டிஸ் பண்ணி டயர்ட் ஆயிட்டாரு. அதான் சாப்பாடு என்கிட்ட கொடுத்து விட்டாரு. மதியம் கூட வரேன்னு அடம் பிடிச்சா, அதான் கூட்டிட்டு வந்தேன். மதிக்குட்டி, இங்க வந்து என்ன பண்ண போறீங்க? நான் ஜீவா அங்கிள் கூட விளையாட போறேன். இந்த ஜீவா குரங்க வேற கண்ட்ரோல் பண்ண முடியாதே. ஜீவா அங்கிள். மதிக்குட்டி, ஏய், மதி வா வா வா, பாத்து வாமா. எப்படிமா இருக்க? அங்கிள் இந்தாங்க சாக்லேட். சாக்லேட் எனக்கா? தேங்க்யூடா தங்கம். தேங்க்ஸ். மதி, புது அங்கிளுக்கு மட்டும்தான் சாக்லேட்டா? எங்களுக்குலாம் இல்லையா? அங்கிள் வீட்டுக்கு வரும்போது மறக்காம எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தாங்க. அதனால இப்போ நான் மறக்காம அங்கிளுக்கு ரிட்டர்ன் கிஃப்டா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ இப்ப எங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா நாங்களும் உனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துருப்போம்ல. அப்படியும் ஒண்ணு இருக்குல்ல. சரி, ஃபீல் பண்ணாதீங்க. நான் இப்போவே ஜீவா அங்கிள் கூட போய் உங்க எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கிட்டு வரேன். சரி, வாங்கிட்டு வா. நாங்க அதுக்குள்ளே சாப்பிட்டு ரெடியா இருக்கோம். ஓகேவா? நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடுங்க. சரி. வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டியாடா? ஜீவா அங்கிள், நம்ம கடைக்கு போலாமா? போலாமே. ஏய், எல்லாருக்கும் ஏகப்பட்ட வேலை இருக்கு. 10 நிமிஷத்துல சாப்பிட்டு வேலையை ஆரம்பிக்கணும். நீ விளையாடிட்டு இருக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல. இவ்வளவு எதுக்கு செல்வ நீ வேலை செய்யற நேரத்துல எல்லாம் கூட்டிட்டு வர? எப்ப பார்த்தாலும் தேவையில்லாம ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. விடுக்கா, மதி ஆசைப்பட்டான்னு கூட்டு வந்தேன். அதனால என்ன இப்போ? ஆமா அண்ணே, மதிதான் நல்ல பொண்ணாச்சே. அவ எந்த தொந்தரவும் பண்ண மாட்டா. இல்லடா தங்கம்?